ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா நேபாளுக்கும் டெபிட்க்கும் நடுவுல ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. காற்றோட சேர்ந்து அது ஒரு மாதிரி பில்டிங்கோட ஹைட்டான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அதுல என்ன ஆயிருக்குன்னா ஒரு 500 பேர்கிட்ட காணா போயிட்டு இருக்காங்க. அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல நிறைய பேரும் இறந்துட்டும் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுல என்ன ஒண்ணுன்னா நம்ம இந்தியர்களும் போயிருக்காங்க. பாத யாத்திரை செல்வதற்கோசரம் போன இந்தியர்கள்ல நம்ம தமிழர்களும் ஒரு 50 பேர்கிட்ட இருக்காங்க. டூரிஸ்ட் நிறைய பேர் அதுல சிக்கி இதுவாயிருக்கு. ஸோ அதுவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒரு இடத்துக்கு நீங்க வெளிய போவீங்க, சுற்றுலாக்கு போற மாதிரி போவீங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போதும் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா நம்ம உயிர் தப்பிப்போமா, தப்பிக்க மாட்டோமா? என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம வீட்டுல என்ன நினைப்பாங்க, ஐயோ இவங்க கிட்ட நம்ம பேசாம வந்துட்டோமே, இந்த மாதிரி ஆயிடுச்சு. மைண்ட்ல என்னென்னலாம் தோணும்? அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா வேண்டிக்கோங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த நாட்டோட சிஎம்மா நீங்க இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு